வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அரசியல் கட்சிக்கு கவுண்டவுன். தலித்துக்கள் முஸ்லிம்களை குறிவைக்கும் பிரசாந்த் கிஷோர். பீகாரில் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பாஜக, காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், OSR காங்கிரஸ் என பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து செயல்பட்டவர் பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர். அதாவது 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில், காங்கிரஸ் கட்சிக்கு 2019ஆம் ஆண்டு ஆந்திராவில், OSR காங்கிரஸ் கட்சிக்கு 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில், திமுகவிற்கு மேற்கு வங்கத்தில், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் 2021 5 மாநில தேர்தலுக்கு முன் வரை ஐபேக் நிறுவனத்துடன் இணைந்து அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வழங்கி வந்தார். ஆனால் அதன் பிறகு தேர்தல் ஆலோசனைகளை வழங்குவதை நிறுத்த போவதாக அறிவித்தார். இதனையடுத்து நிதிஷ்குமாரின் ஐக்கியம் ஜனதா தள கட்சியில் இணைந்தார். அவருக்கு முக்கிய பதவியும் வழங்கப்பட்டது. நிதிஷ்குமாருடன் மாற்று கருத்து ஏற்பட அதிலிருந்து விலகினார். பின்னர் ஜான் சுராஜ் என்ற இயக்கத்தை தொடங்கினார். தனது சொந்த மாநிலமான பீகாரில் 2 ஆண்டுகளாக யாத்திரை சென்றார். அவ்வப்பொழுது தேர்தலில் கருத்து கணிப்புகளையும் வழங்கி வந்தார். மக்களை தேர்தலில் கூட பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்புகளை வழங்கியிருந்தார். அது தவறானவையற்று இனி கட்சிகளுக்கு கிடைக்கப் போகும் எண்ணிக்கை குறித்து தான் பேச போவதில்லை என கூறினார். இந்த நிலையில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கட்சி விவகாரங்களில் தலை தாங்கி கொண்டு செல்ல 21 தலைவர்கள் கொண்ட குழுவை நிறுவ திட்டமிட்டுள்ளேன். அடுத்த ஆண்டு பீகாரில் நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் 243 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளேன். ஜான் சுராஜ் இயக்கத்தின் நோக்கமே கட்சிக்கு தனித்துவமான வாக்கு வங்கியை உருவாக்குவதுதான் என்றார். நாட்டிலேயே மிக பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றாக பீகார் உள்ளது. பாஜக, லாலு பிரசாந்த் ராஷ்டிரி மரி ஜனதாதளம், நிதிஷ்குமார் ஐக்கியம் ஜனதாதளம் ஆகிய செல்வாக்கு படைத்த கட்சிகளாக திகழ்கின்றன. சமூக நீதி அரசியலுக்கு பேர் போன தலைவர்களே கடந்த 40 ஆண்டுகளாக அங்கு முதலமைச்சராக இருந்துள்ளனர். லாலு பிரசாந்த், அவரது மனைவி ராப்ரி தேவி, நிதிஷ்குமார், ஜம்த் ராம் மாஞ்சு ஆகியோர் முதல்வராக இருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலித்துக்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து அரசியல் தனது காய்களை நகர்த்து வருகிறார். சமீபத்தில் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், 2025 சட்டமன்ற தேர்தலில் ஜான் சுராஜ் கட்சியில் 75 முஸ்லிம்களை வேட்பாளராக நிறுத்த உள்ளார் என்றுள்ளார். மேலும் இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது பரபரப்பை கிளப்பி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.